கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையில் ஆண்டவர் இந்த ஆண்டில் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நாம் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். 102வது சங்கீதம் 13வது வசனம் இந்த ஆண்டு சபைக்கு தந்த வாக்குத்தத்த வசனம். தேவரே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவர் எழுந்தருளுகிறார், சீயோனுக்கு இறங்குகிறார். சீயோனுக்கு தயவு செய்த காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது இதற்கு முந்தின வசனங்களையும் இதற்கு பிந்தின வசனங்களையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த 102வது சங்கீதம் மேல் பகுதியில் பார்க்கிறோம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற அந்த விண்ணப்பத்தில் தான் இந்த வசனம் வருகிறது. தேவனே எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் ஜெபத்தில். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று ஆண்டவர் செய்கிற அற்புதமான தயவு செய்கிற காரியத்தை இந்த வசனம் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். இந்த துயரப்படுகிறவன் இந்த 102வது சங்கீதத்தில் அவனுடைய ஆபத்தினால் அந்த நாளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் அவருக்கு இறங்கி உதவி செய்கிறார், எழுந்தருளி இறங்குகிறார். இந்த 102வது சங்கீதத்தில் அவர் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், என் இருதயம் உள்ளே போல வெற்றுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். ஆகாரத்தை கூட புசிக்க மறந்து உயரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற சீயோனுக்கு கர்த்தர் இறங்குகிறவராக இருக்கிறார், தயவு செய்கிறவராக இருக்கிறார். 5வது வசனத்தில் என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோட ஒட்டி கொள்ளுகிறது என்று சொல்லும் போது பெருமூச்சு விட்டு துயரத்தோட பெருமூச்சு விட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற இடம் சீயோனுக்கு கர்த்தர் இறங்குகிறார். எலும்புகள் மாம்சத்தோட ஒட்டி கொள்ளுகிற அளவுக்கு பெருமூச்சு. அடுத்து 6வது 7வது வசனங்கள்ல வனாந்தர நாரைக்கு ஒப்பானே, பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானே, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன் என்றார். அதாவது தூக்கமே இல்லை, தனித்திருக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் துயரத்தோடு இருக்கிறீர்களா? கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? தூக்கம் இல்லாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்களுடைய சாபங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்கள் உங்களை நிந்திக்கிற நிந்தைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்களுடைய கோபத்துக்கு நீங்கள் உள்ளானவர்களாக இருக்கிறீர்களா? இந்த அவசரங்களில் எல்லாம் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சீயோனுக்கு கர்த்தர் இறங்குவாராம். அவருக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய நாட்கள் ஒரு குருவை போல இருக்கலாம், நாம் துயரத்தில் மூழ்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே தயவு செய்வார். நம்முடைய துயரத்தில் மூழ்கி இருக்கிற நம்மை துயரத்தில் இருந்து அவர் நம்மை தூக்கி விடுவார், அவர் இறங்குவார், அவர் தயவு செய்வார். அவர் நமக்கு அப்படிப்பட்ட குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இந்த வசனத்துக்கு பிந்தின வசனங்களை நாம் பார்க்கும்போது திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று 16வது வசனம் சொல்கிறது. திக்கற்றவர்களுடைய ஜெபம், நீங்கள் திக்கற்ற நிலைமையில் நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ண மாட்டார். உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 19வது வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்க, கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்கள் பெருமூச்சை கேட்கிறார். அவர் தேவனை எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவார். அதற்கு தயவு செய்யும் காலம் வந்தது. அது மாத்திரமல்ல, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை கூட ஆண்டவர் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த மரணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் இறங்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சீயோன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கவே அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் மரணம் மாறும், உங்கள் பெருமூச்சு மாறும், உங்கள் கட்டுகள் மாறும், உங்கள் திக்கற்ற ஜெபத்துக்கு பதில் வரும், உங்கள் தூக்கமின்மைக்கு தனித்திருக்கிற நிலைமைக்கு எல்லாம் ஒரு முடிவு காலம் உண்டாகும். உங்கள் எல்லா பெருமூச்சுகளை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்கிறவராக இருக்கிறார். எனவே அந்த தயவு செய்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரம். 27வது வசனம் 28வது வசனத்தை பார்க்கும்போது, நீரோ மாறாதவராயிருக்கிறீர், ஒவ்வொரு ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆண்டவர் தயவு செய்கிறவர், அவருடைய ஆண்டு முடிந்து போகாது, அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். உமது அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள். கர்த்தர் எப்படி தாவரமாய் அவர் மாறாதவராய் இருக்கிறாரோ, அவரை போல அவருடைய அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். தேவனை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சந்ததி கர்த்தருக்கு முன்பாக நிலை பெற்று இருக்கும். உங்களுக்கு ஆண்டவர் தயவு செய்வார். அதற்கான குறித்த காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வேதாகமத்தில் ஆபிரகாமை குறித்ததான காரியத்தை நாம் முதலாவது சிந்திக்க இருக்கிறோம். ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 21வது வசனம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில், குறித்த காலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நியமித்த காலம், ஒரு குறித்த காலம், தயவு செய்ய குறித்த காலம் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். குறித்த காலம் என்று ஆண்டவர் சொன்னார். 21வது வசனத்தில் அந்த குறித்திருந்த அந்த காலத்திலே ஆபிரகாமுக்கு சாராள் ஒரு குமாரனை பெற்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் தயவு செய்வதற்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலத்தில் அவர் தயவு செய்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தயவு செய்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் யாருக்கும் ஆண்டவர் தயவு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆபிரகாமை குறித்த சில காரியங்களை நாம் கவனிப்போமாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். நான் உன்னை பெரிய சாமியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை பெரிய சாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார்.
அவனுக்கு ஒரு சந்ததி வரும். ஆபிரகாம் ஒரு தனி மனிதனாக இருக்கும்போது ஆண்டவர் அவரை பார்த்து பேசுகிறார், ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன். ஆபிரகாமும் சாராளும் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள் என்று ஆதியாகமம் 11வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. அப்படி மலடியாய் இருந்த அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பூமியில் உள்ளதாலே உன்னுடைய வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள வம்சம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அதாவது 75 வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அழைக்கும் போது பேசுகிறார். ஆபிரகாமும் அழைக்கிறார். அடுத்து ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். கர்த்தர் 2வது முறை தரிசனமாகி ஆண்டவர் அவரை பார்த்து பேசுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அதாவது கானானுக்குள்ள இப்பொழுது வந்து சேர்ந்து விடுகிறார் ஆபிரகாம். கானானுக்குள்ள வந்து சேர்ந்த உடனே ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், எந்த தேசத்துக்கு ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தாரோ அந்த தேசத்துக்குள் கால் வைத்து விட்டார். அந்த இடத்தில் வந்தபோது ஆண்டவர் அவனோடு பேசினார், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறது, ஒரு சந்ததி மலடியாயிருக்கிறாள், ஆனால் ஒரு சந்ததி, உன் சந்ததி என்று சொல்லுகிறார். 3வது முறை ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணப்படுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று ஆண்டவர் 3வதாக ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். இது எப்போது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிறகு ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகப்படுவேன் என்று பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக ஆதியாகமம் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிரபானவராக இருப்பவரே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அந்தாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவரை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். நட்சத்திரங்களை என்ன சொல்லி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் அவரை பார்த்து பேசுகிறார். எப்பொழுது இது 4வது முறையாக ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஆபிரகாம் ஜெயிக்கிறவராக ஆண்டவர் அவரை மாற்றுகிறார். அந்த யுத்தத்துக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் அவரோடு பார்த்து பேசுகிறார், சரிசனமாகி என்று 15 பார்க்கிறோம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு பெரிய பிள்ளை வேலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் போதுதான் ஆபிரகாம் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, நீ என் வீட்டுல இந்த தமஸ்குரானாகிய எலியேசர் தான் விசாரணைக்காரனாக இருக்கிறான், அவரையே நான் ஒருவேளை சுதந்திரவாளியாக நான் ஆக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்ற போதுதான் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அன்பானவர்களே, உங்கள் சந்ததியை ஆண்டவர் பூமியின் தூளை போல பெருகப்படுவார். சந்ததி இவ்வளவாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம்
13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். உன் சந்ததியார் என்று 5வது முறை ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறார். உன் சந்ததியார் 21வது வசனத்துல எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்கிறார். 5வது முறையும் ஓர் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இந்த 5 முறையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு பிற்பாடு 85வது வயதிலிருந்து 98வது வயது வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஆனாலும் தேவனுடைய திட்டம் மாறவில்லை. கர்த்தர் ஆபிரகாமுக்கு எழுந்தருளினார், ஆபிரகாமுக்கு இறங்கினார், ஆபிரகாமுக்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரமும் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 97 காரணம் என்ன? அந்த 13 வருடங்கள் தேவனுடைய இடைப்படுதல் ஏன் அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால், அவருடைய மனைவியாகிய சாராள் தன்னுடைய வேலைக்காரியாக இருந்த ஆகாரை ஆபிரகாமிடத்தில் கொடுத்து விடுகிறார். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் சாராளுடைய வார்த்தைக்கு இணங்கி ஆகாரை தன் மனைவியாக ஆக்கிக் கொள்ளுகிறான். அதன் மூலம் அவனுக்கு இஸ்மவேல் என்பவன் பிறக்கிறான். இஸ்மவேல் 13 வயது ஆகிறது. 13 வயது ஆகும் வரைக்கும் ஆண்டவர் அவனோடு கூட இடைபெறவில்லை. ஆனால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், நீ திரளான சாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ 6வது முறையாக ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். 99வது வயதில் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? சொந்தமுள்ளவராக அவரை பெயரையும் மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆபிரகாம் என்று எண்ணப்படாமல் திரளான சாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லுகிறார். அதாவது திரளான சாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், ஜாதிகளுக்கு தாய் சாராள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் பார்க்கிறோம், ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாயானவள் ஏவாள். ஆதாம் ஏவாளுக்கு முதல் குடும்பம். அதுக்கு அப்புறம் அவர்களுடைய குடும்பத்தின் சந்ததி எல்லாம் பாவத்தில் அழிக்கப்பட்டு நோவாவின் குடும்பம் தப்புகிறது. நோவாவின் குடும்பத்துல சொல்ல போனால் ஜாதிகளுக்கு தகப்பன் யாரா இருக்கணும்? நோவாவும் நோவாவினுடைய மனைவியும் தான் இருக்கணும். ஜாதிகளின் தகப்பன் தேசங்களின் தகப்பன். இன்னைக்கு இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் தகப்பன் யார் என்றால் ஆபிரகாம். இன்றைக்கு இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் தாய் யார் என்றால் சாராள். ஆண்டவர் இப்படி 99வது வயதில் மறுபடியும் வாக்கு பண்ணி, நீ ஜாதிகளின் தகப்பன், நீ ஜாதிகளின் தாய் என்று சொன்னார். ஒரு குமாரனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆதியாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலும் 19வது வசனத்தில் ஒரு குமாரனை தருவேன், அவன் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். 19வது வசனத்துல, அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு கொடுக்க போகிற பிள்ளைகளுடைய பெயரையும் ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 முறை. அடுத்து 7வது முறையாக ஆதியாகமத்தின் புத்தகம்
18வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில், அதாவது சோதோமை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் இறங்கி வருகிறார். அப்படி வரும்போது ஆபிரகாமுடைய வீட்டிலே வருகிறார். வீட்டில் வந்து நடக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் இந்த அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக இடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. இப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதோமை அழிக்க வந்த நேரத்துல ஆபிரகாமோடு பேசுகிறார். சோதரம் மறுபடியும் பேசுகிறார். பெரிய பலத்த சாதி ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். தயவு செய்த காலம், அதுதான் உற்பவ கால திட்டம். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த சாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று அந்த சோதோமுக்கு செய்ய போகிற காரியத்தை குறித்து தேவன் பேசுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த 7 முறையும் ஆபிரகாமுக்கு தான் செய்ய போகிறதை, பலத்த சாதியாக போகிறதை, அவர் சந்ததியை குறித்து பேசியிருக்கிறார். அப்போ பேசிதான் இந்த பேசி ஆரம்பத்தில் தேவன் பேசினது 75 வயதுல. இப்போ ஆபிரகாமுக்கு 100 வயது. 100 வயதுல ஈசாக்கு பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். 7 முறை தேவன் சொன்ன பிறகு ஈசாக்கு பிறக்கிறான். ஆண்டவர் பூரணமான ஒரு நிலைமையில் ஆபிரகாமோடு பேசின பின்பு ஈசாக்கு பிறக்கிறான். ஆண்டவர் தயவு செய்கிறார். குறித்த காலத்தை வைத்தார். அந்த குறித்த காலம் வந்தது. தயவு செய்யும் காலம் வந்தது. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்துல ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். 5வது வருஷம் தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தார். 100 வயதாய் இருக்கும் போது ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தயவு செய்வார். உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் தயவு செய்வார். உங்கள் வேதனையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை மாற்றுவார். உங்கள் பெருமூச்சை மாற்றுவார். உங்கள் ஏமாற்றத்தை மாற்றுவார். உங்களுடைய தடைகளை மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தயவு செய்தது போல உங்கள் குடும்பத்துக்கு தயவு செய்வார். குறித்த காலம் வரும். உங்களுக்கு ஒரு சந்ததியை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் ஒரு சந்ததியோடு வாழ்வீர்கள். உங்கள் சந்ததியை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும். அப்படிப்பட்ட சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருப்பீர்கள். ஆபிரகாமுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. அதற்காக குறித்த நேரம் வந்தது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்து அவர் சந்ததியை ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் 2வது ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்துல 24வது அதிகாரம் 1வது வசனம் பார்க்கிறோம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவர் ஆனார். ஆபிரகாமுக்கு இப்போ வயதாச்சு. இப்போ அவருக்கு பிறந்த பிள்ளை ஈசாக்கு. அவனுக்கும் 40 வயது ஆகிவிட்டது. 40 வயது ஆகிவிட்டது. ஆனால் சொந்தம் திருமணம் நடக்கவில்லை. இப்பொழுது ஆபிரகாம் பொறுப்பை உணர்கிறார். அவர் ஈசாக்குக்கு தாய் இல்லை.
தகவல் தான் ஆபிரகாம் இருக்கிறார். இப்பொழுதுதான் முதிர் வயதாக ஒருவன் பொறுப்பை உணர்கிறார். ஈசாக்குக்கு 40 வயது. இப்பொழுது ஒரு பொறுப்பை உணர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறார். ஈசாக்குக்கு பெண் தேட வேண்டும், திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது எலியேசரை அழைத்து அவருக்கு பொறுப்பை கொடுத்து பெண் பார்க்க அனுப்புகிறார். என் மகனை நீ பெண் பார்க்கிற இடத்துக்கு அழைத்து கொண்டு போக கூடாது. அந்த பெண்ணை கர்த்தர் என் மகனுக்கு நியமித்த பெண்ணை ஆண்டவர் உனக்கு பின்னாடி உன்னிடத்தில் அனுப்பி தருவார் என்று ஆபிரகாம் சொன்னது போல எலியேசரும் புறப்பட்டு போனார். அவனுடைய சொந்த தேசத்துக்கு புறப்பட்டு போனார். அப்படி புறப்பட்டு போய் வசனத்தை நாம் வாசிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இந்த எலியேசர் இப்படி ஒரு ஜெபத்தை அந்த கிணற்றண்டையில சாயங்கால வேளையில தண்ணீர் கொண்டு வருகிற அந்த நேரத்துல அந்த கிணற்றண்டையில நின்று துறவண்டையில் நின்று இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அப்படியெல்லாம் ஆபிரகாம் செபிக்கிற ஒரு மனிதன். அதனால்தான் எலியேசர் அவருடைய வேலைக்காரனும் செபிக்கிற மனிதனாக காணப்படுகிறார். எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? என் எஜமானுக்கு தயவு செய்தருளும். முதிர் வயதாகிவிட்டது ஆபிரகாமுக்கு. இன்னும் ஈசாக்குக்கும் அதிக வயது கடந்து சென்று விட்டது. எனவே தயவு செய்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை 14வது வசனத்தில் ஒரு காரியத்தை தீர்மானித்து என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும். எவள் ஒரு குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும் போது குடிக்க ஒரு குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும் போது உனக்கும் கொடுப்பேன், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படிக்கு மாற்பேன் என்று சொல்லுகிற பெண்ணுதான் ஈசாக்குக்கு நியமித்தவள் என்று அறியும்படிக்கு எனக்கு செய்தருளும் என்று தேவனிடத்துல ஜெபம் பண்ணி முடிக்கிறார். அப்படி முடிக்கும் போதே ரெபெக்காள் புறப்பட்டு வருகிறார். எலியேசரின் ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தயவு செய்தார். எலியேசரின் ஜெபத்தின்படியே நடந்தது. அவன் அந்த ரெபெக்காள் அவன் விரும்பினபடியே செய்தார். அப்படியே 100 ஆண்டவர் தயவு செய்தார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 49, 50 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள். நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்க. கர்த்தர் தயவு செஞ்சாரு. இப்ப மனுஷ தயவு வேணும். ரெபெக்காளுடைய தாயின் தகப்பனுடைய தயை வேணும். எனவே இந்த வார்த்தையை கேட்கிறார். அப்படி தயவு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதை எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்தையாகிலும் இடதுபுறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த லாபான் சொல்லுகிறார், இன்னும் அங்கிருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமென். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தர் தயவு செய்தார். ஈசாக்குக்கு தயவு செய்தார். சோதரம் பெண்ணினுடைய பெற்றோர்களுடைய கண்ணென்ன ஆபிரகாமுக்கு தயை கிடைத்தது, ஈசாக்குக்கு தயை கிடைத்தது. கர்த்தருக்கு சோதரம். ரெபெக்காளிடத்தில் எப்படி தயை கிடைத்ததோ அதே போல ஆண்டவர் ஈசாக்குக்காக பெண்ணின் பெற்றோரிடத்தில் தயை கிடைக்க பண்ணினார். எல்லாம் ஒருவரப்பட்டார்கள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்ய உண்மையுள்ளவர்களாக மாறினார்கள். தயவு செய்ய மனதுள்ளவர்களாக, உண்மை மனதுள்ளவர்களாக மாறினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஈசாக்குடைய திருமணம் நடந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்கள் குடும்ப வாழ்வில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே சொத்திரம் தயை நடக்கவில்லை. இன்னும் காலங்கள், குறித்த காலம் தாண்டி கொண்டே இருக்கிறது. காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது நன்மை நடக்கும், எப்பொழுது தேவன் தயவு செய்வார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திற்கு தயவு செய்வார். ஒரு ஈசாக்குக்கு, ஒரு ரெபெக்காளை தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஈசாக்குக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருமணம் நடக்கும்போது 40 வயது. அதற்கு பிறகு 20 வருடம் ஈசாக்குக்கும் பிள்ளை இல்லை. ஈசாக்குக்கு 60 வயதாகும் போதுதான் ஈசாக்குக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். ஏசா, யாக்கோபு என்கிற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். இப்போ சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? ஈசாக்குக்கு 60 என்றால் ஆபிரகாமுக்கு 160 வயது. அப்போ 160 வயதுல ஆபிரகாம் தன் பிள்ளை, தன்னுடைய பேர பிள்ளைகளை கண்டான், அவருடைய சந்ததியை கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்ததியை காண ஆண்டவர் கிருபை செய்தார். உங்களுக்கு அப்படி ஒரு தயவை ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சந்ததி என்று சொன்னார் ஈசாக்கு ஒருவர். ஆனால் அதுக்கப்புறம் ஈசாக்கினுடைய குடும்பத்துல 2 பிள்ளைகளை, 8 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்ததை காண செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்புறம் ஆபிரகாம் 175 வயதில் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த ஏசா யாக்கோபுக்கு 15 வயது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முதிர் வயதுல தன்னுடைய பேர பிள்ளைகளோட காலத்தை செலவழித்து தன்னுடைய மரணத்தை அவர் அடைகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தயவு செய்ததை போல, ஈசாக்கு தயவு செய்ததை போல உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஆண்டவர் தயவு செய்வார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவன் சொன்னது நிறைவேறும். குறித்த காலம் ஒவ்வொன்றுக்கும் உண்டு. குழந்தையை பெற்றுக்கொள்ள ஒரு குறித்த காலம் உண்டு. திருமணம் நடக்க ஒரு குறித்த காலம் உண்டு. நன்மை நடக்க ஒரு குறித்த காலம் உண்டு. ஆசீர்வாதம் நடக்க ஒரு குறித்த காலம் உண்டு. உங்கள் கண்ணீர் மாற ஒரு குறித்த காலம் உண்டு. உங்கள் வேதனைகள் மாற ஒரு குறித்த காலம் உண்டு. உங்கள் பெருமூச்சுகள் மாற ஒரு குறித்த காலம் உண்டு. உங்கள் ஜெபம் கேட்கப்பட ஒரு குறித்த காலம் உண்டு. குறித்த தயவு செய்வதற்கு குறித்த நேரம் வந்தது. அந்த நேரம் 2026ஆம் ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு இருக்க செய்வாராக, தயவு செய்வாராக. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆண்டு இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுவதாக. ஆமென், ஆமென்.